ஹலோ சுட்டீஸ். இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3 பார்க்க போகிறோம். 8th லெசன் ஒரு முறை கடிதம். ஸோ பார்க்கலாமா? அன்புள்ள இளவேனில், நான் நலம், நீயும் அப்படித்தானே? உன்னோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்ள ஆசை. என்னவென்று அறிந்தால் நீயும் மகிழ்ச்சி அடைவாய். என் பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது. உள்ளரங்கு விளையாட்டுகளும் வெளியரங்கு விளையாட்டுகளும் களை கட்டியது விழா. நாம் எத்தனை விளையாட்டில் வேண்டுமென்றாலும் பங்கு பெறலாம். நான் பாண்டியாட்டம், கபடி முதலிய வெளி விளையாட்டுகளிலும், தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி முதலிய உள் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டேன். உடலுக்கு மட்டுமன்று அறிவுக்கும் ஆற்றல் தரும் விளையாட்டுகள் நம் தமிழக விளையாட்டுகள். பாண்டியாட்டம் ஒருமுகத்திறன், கூர்மை பண்பு, புதித்திறன் ஆகியவற்றை தருகிறது. ஸோ உறவு முறைக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அன்புள்ள இளவேனிலுக்கு, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்கூலில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றிருக்கு. அதில் இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம்ஸ்னால் பாண்டியாட்டம், கபடி இதெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ். இன்டோர் கேம்ஸ்னால் அதாவது உள் விளையாட்டு என்னென்னு பார்த்தோன்னா தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி இந்த மாதிரி. இவங்க பாட்டு பாடிக்கிட்டே இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சடுகுடு சடுகுடு, ஊசி ஊசி கம்பந்தட்டு, ஊட்ட பிரிச்சக்கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணை கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையில் வையடா 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 அப்படின்னு பாட்டு பாடிட்டு கபடி பார்வையாளரும் மகிழ்ச்சி படுத்தியது. பாடலோடு ஆடல் தெரியும். பாடலோடு விளையாட்டு எங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. பிற்பகலில் நான் பல்லாங்குழி ஆடினேன். என் சிந்தையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு இது. இருப்பவரிடம் இருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்துகிறது. தாய விளையாட்டில் என் கண்கள் தாயத்தின் மீதே இருந்தன. விழும் புள்ளிகளின் எண்ணிக்கை ஏற்ப ஏறுவதும் இறங்குவதுமாய் அப்பப்பா என் ஆர்வத்தை தூண்டியது. ஏற்றத்திற்கான நல்ல வழிகளும் இறக்கத்திற்கான தீய வழிகளும் தெரிந்து கொண்டேன். வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு அது. ஸோ தாய விளையாட்டை பற்றி பேசுகிறாங்க, பல்லாங்குழி பற்றி பேசுகிறாங்க. பல்லாங்குழி ஆடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எல்லார்கிட்டையும் கொடுக்கறது. அதாவது என் சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு எதுனா பல்லாங்குழி. இருப்பவரிடம் இருந்து இல்லாதவருக்கு கொடுக்கும் நல்ல பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாட்டம், ஐந்தாங்கல் போன்ற விளையாட்டுகள் சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகளிலும் விளையாடப்படுகின்றன. தூக்கி போட்டு விளையாடும்போது கவனச்சிதறல் வராமல் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல் பயிற்சி ஆகிறது. அடுத்த கல்லில் விரல் படாது எடுத்து ஆடுகையில் வீரலின் பங்கோடு எண்ணமும் சரியாக பங்காற்றுகிறது. கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. கரும்பு தின்ன கூலியா என்று சொல்வார்களே, அதுபோல எனக்கு விருப்பமான விளையாட்டுகளை எல்லாம் ஆசை தீர விளையாடினேன். அந்த நாள் முழுவதும் சோலையில் சுற்றும் தேனி போல மகளுடன் விளையாடினேன். என்னோடு நீ இல்லாத மற்றும் சிறு வருத்தம். நீயும் உன் பள்ளியில் கொண்டாடப் போகும் இது போன்ற விழாவில் கலந்து கொண்டு இன்புற வேண்டும். நம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று, நன்மையின் விளை நிலமும் ஆகும். இக்கடிதம் குறித்து உன் பதிவை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். இளவேனிலுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கல்லாட்டம், ஐந்தாங்கல்லாம் பார்த்திங்கன்னா சீனா, பர்மா, இலங்கை போன்ற நாடுகள்லையும் விளையாடுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட லெட்டர் எழுதி சொல்கிறாங்க. என்றும் அன்புடன். யார் எழுதுகிறாங்க? என்றும் அன்புடன், குரல் செல்வி. ஒரேமேல் முகவரி, இளவேனில், கீழ்மாசி வீதி, மதுரை. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன், நற்பண்பு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நற்பண்புனா என்ன அப்படின்றத அதுக்கான நம்ம பிரித்து எழுதுனா எப்படி எழுதலாம்? நன்மை ப்ளஸ் பண்பு. 4th ஒன். ஓகேங்களா? பின்வருவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை? எது இன்டோர் கேம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கலாமா? தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், கபடி. நம்ம வீட்டுக்குள்ளே தாயம் விளையாடுவோம், பல்லாங்குழியும் வீட்டில் விளையாடுவோம், ஐந்தாங்கல்லும் வீட்டில் விளையாடுவோம். இப்போ எது வீட்டில் விளையாட மாட்டோம்?
கபடி. இப்போ எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை? கபடி. தேர்ட் ஒன், பாரம்பரியம். இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல். பாரம்பரியன்றது பார்த்திங்கன்னா அதுக்கான இந்த பாரம்பரியம் இதுக்கான பொருள் தராத சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அண்மை காலம். ஏன் அண்மை காலம் அப்படின்னு சொல்கிறோன்னா ரீசன்ட் டேட்டில் நடந்ததாக நம்ம அண்மை காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான மீனிங் இல்லாத ஒரு சொல் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் அண்மை காலம். பாரம்பரியன்றது பார்த்திங்கன்னா தொன்று தொட்டு பரம்பரையாக தலைமுறையாக அதுதான் நம்ம பாரம்பரியம்னு சொல்லுவோம். இந்த சொல்லுக்குரிய பொருளை தராத சொல்லுன்னா அது அண்மை காலம் மட்டும்தான். ஓகேங்களா?